இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ரெசிபி தான். எப்போவும் ரசம் வைப்போம்ல, கூட இந்த 2 பொருளை சேர்த்தா மட்டும் போதும். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 2 ஸ்பூன் கொள்ளு பயிர் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் முழுமல்லி போட்டிருக்கேன். சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, காஞ்ச மிளகா, இலையில போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம ரசத்துக்கு தாளிப்போம்ல அந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நான் தக்காளி, புளி, பருப்பு தண்ணி இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதுக்கேற்ற மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும் மூடி வச்சுட்டேன். இந்த கொள்ளு பயிரை அதிகம் போடாதீங்க, ஏன்னா குட்டீஸுங்க அதிகம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அளவாகவே போடுங்க. இதே போல் தான் மல்லியும் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிச்சம் எல்லா ஐட்டமும் உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி காரம் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்றாப்புல பார்த்து போட்டுக்கோங்க. ரசம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும், ஏன்னா நம்ம கொள்ளு பயிரை நல்லா வறுத்து தான் அரைக்கிறோம். உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக இருக்கையிலே சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.